அதை கையில் ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை உங்கள் தொண்டர்களுக்கு சொல்கிறதோ இல்லை பொதுமக்களுக்கு சொல்கிறதோ இல்லை இந்த பண்ணலாங்க அப்படிங்கிற. ஆனால் இந்த நேரத்தில் நாம் சொல்வது ஒன்று மட்டும்தான். காரணம், ஒரு தேர்தலுமே ஜனநாயகத்திற்கு வைக்கக்கூடிய பரீட்சைங்கண்ணா. ஏதோ ஒரு வேட்பாளருக்கு மட்டும் வைக்கக்கூடிய பரீட்சை அல்ல, ஜனநாயகத்துக்கு மொத்தமாக வைக்கக்கூடிய பரீட்சை. அதுவும் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக அட்வான்டேஜ் கூட 18 நாள் தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா அது பெரிய அட்வான்டேஜ். காரணம், ஸ்ட்ரங்கில் இருக்கீங்க. இப்போ 40 நாள் 50 நாள் தேர்தல் களம் போகுதுன்னா சின்ன கட்சிகள் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவு தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை மிக வேகமாக தேர்தல் நடத்தப்படுவதே இந்த மணி பவர் மசில் பவர் ஒழிப்பதற்காக இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களை போன்ற என்னுடைய யூகமும் கூட. ஒரு தனி மனிதராக கட்சி தலைவராக இல்லை, ஒரு யூகம். இது ஒரு ஸ்டெப். 18 டேஸ் தான் இருக்கு. 18 டேஸ்னா எல்லாரும் ஆக்டிவா இருக்கணும். டே ஸ்ப்ரெட் ஆக பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகளுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். ஆனால் ஒரு விதத்தில் இது ஒரு குட் அப்ரோச், ஒரு ஸ்டார்ட். அதே நேரத்தில் மிக முக்கியமானது, மக்கள் ரொம்ப அவேர்னஸாக அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஆனால் போகிற முறை ஈரோடு பை எலெக்ஷனை பொறுத்தவரை இன்னும் வேகமாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. போன முறையும் கூட அதை எங்களுடைய தலைவர்களே தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்காங்க, இன்னும் வேகமாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். பத்திரிகை நண்பர்கள் போய் வீடியோ எடுத்து போடும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்துச்சு. 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒருத்தர் பட்டியல் இருக்கிறாங்க. பரிசு பொருட்கள்லாம் குடோனா அடைச்சி வச்சு 6 மணி நேரம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கறி எடுத்து வீட்டுக்குள்ள கொடுக்கறாங்க. ஸோ இதையெல்லாம் கண்டிப்பாக பொறுத்து கொள்ள முடியாது. இந்த முறை பார்ப்போம், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். நீங்க 3 நாள் காத்திருக்கணும், 3 நாள் நானும் காத்திருக்கணும். நான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் முதலமைச்சருக்கு. அதாவது நேற்று பிரதமர் என்னென்ன சொன்னாங்க, அதாவது இலங்கையிலே மரண தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை மோடி திரும்ப நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். ஒரு வார்த்தை. நான் தூங்கல, நான் போராடினேன், எல்லா கதவையும் தட்டினேன், எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி மீனவர்களை பத்திரமா கொண்டு வந்தேன். இன்னைக்கு மக்கள் நீங்க கேள்வி கேட்கணும், இந்த நிலைமைக்கு காரணம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் என்னதான் சொன்னார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூக்கைய தேவர் அவருடைய பையன் முத்துராமலிங்கம் அவர்கள் உசிலம்பட்டியில 84 எம்எல்ஏ இருந்தவங்க நம்ம கட்சியில ஜாயின் பண்ணிருக்காங்க. என்ன விசேஷங்கன்னா, அவருடைய அப்பா அப்ப ராமநாதபுரத்தினுடைய எம்பியாக PKM ஐயா இருந்த பொழுது பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு பண்ணாங்க. எதற்கு? கச்சத்தீவை தாரை வார்த்தது. நம்ம கட்சியில யார் இணைஞ்சாங்களோ அவருடைய தந்தை பாராளுமன்றத்தில் கச்சத்தீவு கொடுத்ததற்கு இந்திரா காந்தி அம்மா தடுத்தாங்க. அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி கேளுங்க நாங்க சொல்றது அப்படின்னு. பட் நீங்க இந்தியாவிற்கு பெரிய மாபெரும் துரோகம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா. அடல் பிகாரி வாஜ்பாயும் கூட அவரை சப்போர்ட் பண்ணி பேசினார். இன்னைக்கு ஒரு நிகழ்வு சொல்றேங்கன்னா, ஏன்னா யார் பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு செய்தார்களோ அவருடைய மகன் இன்னைக்கு நம்முடைய கட்சியில் இணைஞ்சிருக்கிறான். ஸோ தமிழகத்தில் எல்லோருக்கும் தெரியும், இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை ஒரு மர்மமான விஷயம் நடந்தது. என்ன? 3 விஷயம் நடந்துச்சுங்க. ஒன்னு டெல்லியில போட்ட கையெழுத்து, கொழும்புல போட்ட கையெழுத்து, அது 2 நாடுகளும் போட்ட கையெழுத்து. 3வது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எந்த அளவுக்கு அவருக்கு விஷயம் தெரியும். இந்தியன் கவர்மெண்ட்டும் இலங்கை கவர்மெண்ட்டும் இந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவரை எந்த அளவுக்கு லூப்ல வச்சிருந்தாங்க. அதற்கு சம்மதம் அவர் முதல்லயே கொடுத்தாரா. அதன் பிறகு 2 ஃபாரின் செக்ரட்டரியும் சேர்ந்து 6 மாதங்கள் கழித்து ஆர்டிகல் 6 ரிமூவ் பண்றாங்க. அந்த ஆர்டிகல் 6 பாத்தீங்கன்னா, கச்சத்தீவு நம்ம இலங்கை கொடுத்தோம், அதே தப்பு. ஆர்டிகல் 6 என்ன சொன்னுச்சு, இலங்கையிட்ட கச்சத்தீவு இருந்தாலும் கூட இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுல மீன் வலையை உலர்த்தலாம் என்று ஆர்டிகல் 6 சொல்லுச்சு. அதையும் 6 மாசம் கழிச்சு 2 ஃபாரின் செக்ரட்டரியும் அந்த ஆர்டிகல் 6 தூக்கிட்டாங்க. அதன் பிறகு இருந்ததும் போச்சு. அதனால் அன்னைக்கு முழுவதுமே இங்கே ஆட்சியில் இருந்தவர் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக. அவருக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்வது, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இது ஒரு கபட நாடகமாகத்தான் நாம் பார்க்கின்றோம். நாள் இருக்கு, யார் மறைத்திருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் ஒரு நாள் வெளியே வரத்தான் போகுது. 2வது, இல்ல நாங்களும் அதை கண்டிச்சோம். நீங்க கண்டிச்சது இருக்கட்டும், உள்ள என்ன பேசுனீங்க அப்படிங்கறதா நம்முடைய கேள்வி. இதை தமிழக மக்களுக்கு they deserve the truth. அவர்களுக்கு இது தெரிய வேண்டும், உண்மை புரிய வேண்டும். என்ன காரணத்திற்கு கொடுத்தாங்க, இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்திரா காந்தி அம்மையார்ட்ட திமுக சரணடைந்ததா? கேள்வி 1 தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். 2வது, எந்த அளவுக்கு திமுக அரசு கச்சத்தீவு கொடுப்பதற்கு முன்பே அந்த டெசிஷன்ல உள்ள இருந்தாங்க, எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உண்மை வரும் என்று நானும் உங்களை போல் நம்புகின்றேன்.